கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறது பெட்டரா இல்ல பிடெக் ஐடி படிக்கிறது பெட்டரா? சிஎஸ்சி அண்ட் ஐடி இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாலே உங்களுக்கு தியரி பார்ட் வந்து 70%, 30% ப்ராக்டிக்கல் பார்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி தான் பிஇ ப்ரோக்ராமே உங்களுக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கோர் பேப்பரா என்னென்ன கொடுக்குறாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்ல கோர் பேப்பர் என்னென்ன கொடுக்குறாங்க. 95% சிஎஸ்சியும் சிஎஸ்சி பெஸ்டா ஐடி பெஸ்டாங்கிறதுக்கான ரிப்ளை இப்போ வரப்போகுது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் சிஎஸ்சி அண்ட் ஐடி. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வேலை கிடைக்குமா, ஐடிக்கு வேலை, என்ன மாதிரியான வேலைகளுக்கு நீங்க போக முடியும், சிஎஸ்சி படிச்சா என்ன வேலையெல்லாம் கொடுக்குறாங்க, ஐடி படிச்சா என்ன வேலையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக். தமிழ்நாட்டோட டயர் 1 இன்ஜினியரிங் காலேஜஸ் எது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்காக நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா இந்த கல்லூரியில கட்டாயமா நீங்க அட்மிஷன்ஸ் வாங்கிடணும். எப்படியாவது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க சேர்ந்துருங்க. ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறது பெட்டரா இல்ல பிடெக் ஐடி படிக்கிறது பெட்டரா? சிஎஸ்சி அண்ட் ஐடி இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. இன்னைக்கு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஒரு கல்லூரிக்கு போனவுடனே அந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு ஃபீஸ் சொல்லுவாங்க, ஐடிக்கு ஒரு ஃபீஸ் சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே ஹியூஜ் டிமாண்ட் இருக்குங்க. இந்த வீடியோல இது ரெண்டுக்குமான எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இந்த ரெண்டு சப்ஜெக்டோட சிலபஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அஃபீஷியலாக கொடுக்கப்பட்ட சிலபஸ் எடுத்து ரெண்டுலேயும் என்ன பாடப்பிரிவுகள் இருக்கு, எதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கு, ரெண்டுக்குமே வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு வேறுபடுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டுமே. இதுக்கு அடுத்த கட்டமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் விசஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விசஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில கோர்சஸையும் நம்ம கம்பேர் பண்ணி வீடியோஸ் கொடுக்க போகிறோம். பார்க்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா, ரெண்டும் ஒரே மாதிரி தானா, எப்படி கம்பெனிஸ் வேலை கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயமா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வெர்சஸ் பிடெக் ஐடி கம்பாரிசன் பண்ண போறாங்க. அதுக்கடுத்து கிட்டமா டிஃபரன்ஸ் என்ன, வேறுபாடுகள் என்னன்னு பார்க்க போறோம். கடைசியா எது பெஸ்ட், எதுல நம்ம அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்ல போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், அட்மிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம சேனலோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே அந்த குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. டாப் டு பாட்டம் காலேஜ் சர்வர் வரைக்கும் ஃப்ரீயான கைடன்ஸ் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட மிக முக்கியமான ஒரு சில கண்டென்ட் என்ன. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன, பிடெக் ஐடினா என்ன, இதோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்க்க போறோம். அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதுக்கு எடுத்துக்கிட்டோமா கம்பாரிசன் ஆஃப் சிலபஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். சிஎஸ்சியோட சிலபஸ் என்ன, ஐடியோட சிலபஸ் என்ன, ரெண்டுக்குமான வேலை வாய்ப்புகள் எந்த மாதிரியான டொமைன்ல கொடுக்க போறோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போவீங்களா இல்ல ஐடி இன்ஜினியரா போவீங்களா, இந்த மாதிரி டீடைல்டா இதுக்கு என்ன வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, இதுக்கு என்ன வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு எடுத்துக்கிட்டோமா பிளேஸ்மெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஐடிக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தமிழ்நாட்டுக்குள்ள டாப் 20 இன்ஜினியரிங் காலேஜஸ், டயர் 1 காலேஜஸா இருக்கிற எல்லா கல்லூரிகளை பத்தின லிஸ்டும் இந்த வீடியோல இருக்க போது. சிஎஸ்சி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, எந்த கல்லூரியை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம டீடைலா சொல்ல போறோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டா நம்ம பார்க்கிறது என்ன பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்ன. அதாவது இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு சில இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து ரெண்டாவது தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. சிஎஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம்னா, கம்ப்யூட்டர் நீங்க பார்த்துட்டு இருக்க லேப்டாப்லயோ மொபைல்ல பாக்குறீங்கன்னா கையில வந்து ஹார்ட்வேரா ஒன்று வச்சிருப்பீங்க, உள்ள சாஃப்ட்வேரா ஒன்று இருக்கும், அது யூடியூபா கூட இருக்கலாம், அதை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஹார்ட்வேரையும் குறிக்கும், சாஃப்ட்வேரையும் குறிக்கும். இவ்வளவுதாங்க சிம்பிளான டிஸ்கிரிப்ஷன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா ஹெச் ஃபார் ஹார்ட்வேர், எஸ் ஃபார் சாஃப்ட்வேர். ஸோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டதும் படிப்பீங்க, சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டதும் படிப்பீங்க. ஸோ பிசிக்ஸும் உள்ள இன்வால்வ் ஆகும், சாஃப்ட்வேர் பத்தின கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இன்வால்வ் ஆகுங்க. இதுதான் சிம்பிளான விஷயம். ஸோ இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, ரிலேட்ஸ் டு காம்படிஷன் லைக் அனலைசிஸ் ஆஃப் அல்காரிதம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராம் டிசைன், சாஃப்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்.
இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, தொடக்கூடிய எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் சின்ன சின்னதா இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து ஸ்கிரீனே அப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த விஷயத்தை பத்தியும் சிஎஸ்சி இன்ஜினியர் பசங்க படிப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஹேஸ் ரூட்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் லிங்குஸ்டிக். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பீங்க, மேத்தமெட்டிக்ஸ்லயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், லிங்குஸ்டிக்ஸ்லயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த 3 விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இதை பத்தின விளக்கம் நமக்கு சொல்லுதுங்க. ஸோ போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் இது மோஸ்ட்லி தியரி ஓரியன்டட் ப்ரோக்ராமுங்க. பிகாஸ் பிஇ அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாலே உங்களுக்கு தியரி பார்ட் வந்து 70%, 30% ப்ராக்டிக்கல் பார்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி தான் பிஇ ப்ரோக்ராமே உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது தியரியா நீங்க அதிகமாக படிப்பீங்க, ப்ராக்டிக்கல் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க. இதுதான் சப்ஜெக்டோட டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன். அதுக்கு எடுத்துக்கிட்டோமா, பிடெக் ஐடி என்றால் என்ன? பிடெக் ஐடி பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் பார்ட் அதிகமாக இருக்கும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுலயும் நீங்க ஹார்ட்வேர் பத்தின விஷயங்கள் படிப்பீங்க. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அளவுக்கு நீங்க ஹார்ட்வேர் பத்தி நம்ம டீடைல்டா படிக்க மாட்டோம். ஸோ சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு 85% இருக்கும், 15% ஹார்ட்வேர் பார்ட்ஸ் பத்தியும் நீங்க படிப்பீங்க. இதான் வந்து சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ இந்த கோர்ஸ் எதை பத்தி இருக்குன்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பத்தி படிப்பீங்க, கம்ப்யூட்டரோட சப்போர்ட், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் பத்தி படிப்பீங்க, டிசைன் பத்தி படிப்பீங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி படிப்பீங்க, எப்படி டெவலப் பண்ண உருவாக்கணும் அப்படிங்கறத பத்தி படிப்பீங்க, மேனேஜ்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி டீடைல்டா பிராக்டிக்கல் அதிகமா படிக்கிறது தான் பிடெக் ஐடி. அதாவது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாலே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன் வைஸ் பார்க்கணும்னா பிஇனா என்ன, பிடெக்னா என்ன அப்படிங்கறது நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ரெண்டுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில சமமான படிப்பா தான் பார்க்கப்படுது. பட் இருந்தாலுமே இதுக்கான நோமென்க்ளேச்சரோட டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, பிடெக் அப்படிங்கிறது பிராக்டிக்கல் ஓரியன்டட் சப்ஜெக்ட், பிஇ அப்படிங்கிறது தியரி ஓரியன்டட் சப்ஜெக்ட். அதனால தான் எம்இ படிச்சவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த கட்டமா டீச்சிங் ஃபீல்டுக்கு போவாங்க. அதாவது தியரி அதிகமாக தெரிஞ்சனால அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு போவாங்க. இதே எம்டெக் படிச்சவங்க ப்ரொஃபஷனல் ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போவாங்க. இது நம்ம பெரும்பாலும் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நோமென்க்ளேச்சர் வித்தியாசம் இருக்கிறதுனால பிடெக் ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கு பிராக்டிக்கல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்டுங்க. அண்ட் தென் இதில் நம்ம சாஃப்ட்வேர் அதிகமாக படிப்போம், ஹார்ட்வேர் வந்து கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் படிப்போம். இப்போ ரெண்டோட சிலபஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு டீடைல்டு ஐடியா கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் ஐடி ரெண்டோட சிலபஸ் எடுத்து ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன படிப்பீங்க, இதுல என்னென்ன இருக்கு, இதுல என்னென்ன இல்லை அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாங்களா? ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் விஷயமா, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கோர் பேப்பரா என்னென்ன கொடுக்குறாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்ல கோர் பேப்பர் என்னென்ன கொடுக்குறாங்க. 95% சிஎஸ்சியும் ஐடியும் ஒரே மாதிரியான சிலபஸ் தழுவி தான் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர நான் அட்டானமஸ் காலேஜஸோட சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கு. இது இல்லாம ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் பேப்பர்ஸ், ஓப்பன் எலெக்டிவ் பேப்பர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதுவுமே சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்பட்டு எடுத்து படிக்கிறது தான். ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, இங்கேயும் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ரெண்டுலையுமே இருக்கு. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கேயும் படிக்கிறீங்க, இங்கேயும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் டேட்டா சயின்ஸ் இருக்கு. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ரெண்டு இடத்துலயும் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ரெண்டு இடத்துலயும் இருக்கு. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெண்டு இடத்துல இருக்கு. அல்காரிதம்ஸ் இங்க படிப்பீங்க, இங்க வெப் எசென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி படிப்பீங்க. இதுல டிஃபரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட சப்ஜெக்ட்லேயே வந்து இந்த வெப்சைட் கிரியேஷனுக்கு ஐடில வந்துருது. பட் இதுல வந்து நீங்க எலெக்டிவ் பேப்பரா எடுத்து படிக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் தென் அட்டானமஸ் காலேஜ்ல இந்த சிலபஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாத்திப்பாங்க. சொல்ல போனோம்னா நான் நிறைய டைம் நம்ம பர்சனல் கவுன்சிலிங்க்கு 1-to-1 வர பேரண்ட்ஸ்க்குலாம் சொல்றது தான், கம்ப்யூட்டர் படிச்சீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல என்ன வேணா நீங்க ஜாபுக்கு போய்க்கலாம், ஐடி ஜாபுக்கும் போய்க்கலாம், இல்லைனா ஏஐ சம்பந்தப்பட்ட ஜாபுக்கும் போகலாம். சொன்னதுக்கான காரணம் தெரியுதுங்களா? அவங்க சப்ஜெக்ட்ல ஆர்டிஃபிஷியல் அண்ட் மிஷின் லேர்னிங் வந்துருதுங்களா. ரெண்டாவது நீங்க ஒருவேளை சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமா போகணும்னா அதுவும் வந்துருதுங்களா, கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டி. என்ன ஒரு துறைக்கு நீங்க வேலைக்கு போகணும்னு நினைச்சாலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இஸ் த மதர் ஆஃப் ஆல் கம்ப்யூட்டர் கோர்சஸ். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரியான கைடன்ஸ் நம்ம கொடுக்கறது. ஸோ சப்ஜெக்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், சிஎஸ்ஆர் ஐடி எது எடுத்தாலும் நீங்கள் வேணுங்கிற ஜாப் டொமைனுக்கு மாற முடியும். ஓகே, அதுக்கு எடுத்துக்கிட்டோமா எலெக்டிவ் பேப்பர்ஸ், இது வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றி நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம்.
எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடி. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா 90% ரெண்டுக்கும் சிலபஸ் சேமா தான் இருக்கு. ஒரு சில அட்டானமஸ் காலேஜஸ்ல மட்டும் முன்ன பின்ன மாத்துறாங்க. ஸோ இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்க சிலபஸ் எல்லாம் அட்டானமஸ் காலேஜஸ்ல ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்க்ளூட் பண்றது. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரும்போது அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், எம்பெடட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். இந்த பக்கம் அதே மாதிரி எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், இன்ஃபர்மேஷன் கோடிங் டெக்னிக்ஸ், வெப் டெக்னாலஜி, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். ஸோ இதுதான் ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸோட சிலபஸ் கம்பேரிசனுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நான் ஐடி தான் படிப்பேன், சிஎஸ் படிக்க மாட்டேன், சிஎஸ் தான் படிப்பேன், ஐடி படிக்க மாட்டேன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டும் சிமிலர் தான். ஐடி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், சிஎஸ்சி வந்து உங்களுக்கு தியரி ஓரியன்ட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு நாங்கள் லேப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மென்ஷன் பண்ணல, ஒன்லி தியரியோட சிலபஸ் தான் எடுத்து கம்பேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான வேலைகளுக்கு நீங்கள் போக முடியும், சிஎஸ்சி படித்தா என்ன வேலையெல்லாம் கொடுக்குறாங்க, ஐடி படித்தா என்ன வேலையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த விஷயம் வந்து நார்மலாக நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்னு சொல்லலாம். ஐடி படித்தா இந்தந்த துறையெல்லாம் உங்களுக்கு பேருக்கான வேலை அப்படிங்கிறது. ஆனால் சிஎஸ் படித்தவன் ஐடி வேலை இந்த துறைகளுக்கும் போவான், ஐடி படித்தவன் இந்த பக்கம் இருக்கிறதுக்கும் போவான். ஸோ ரெண்டு பேரும் ஒன்று தான். சொல்ல போனால் அண்ணன் தம்பிகை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மோர் ஓவர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். சின்ன சின்ன வித்தியாசம் உத்து பார்த்தா மட்டும்தான் சிஎஸ்க்கு ஐடிக்கு கண்டுபிடிக்க முடியுமோ தவிர மற்றபடி ரெண்டுமே ஐடென்டிக்கல் தான். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் இவரும் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு போகலாம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இவரும் ஃபுல் ஸ்டாக் போகலாம், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், டேட்டா சயின்டிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஆர்கிடெக்ட், டேட்டா இன்ஜினியர், இந்த துறைகள் எல்லாம் சிஎஸ்சிக்கு வந்து ஈஸியாக உள்ள போகலாம். இந்த பக்கம் ஐடிக்கு பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், கியூஏ இன்ஜினியர், கேம் டெவலப்பர், வெப் டெவலப்பர், சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட், டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நெட்வொர்க் இன்ஜினியர், வெப் டெவலப்பர், சிஸ்டம் இன்ஜினியர், இந்த மாதிரியான துறைகளுக்கெல்லாம் சிஎஸ்சி இன்ஜினியர், ஐடி இன்ஜினியர் வந்து வேலைகளுக்கு போகலாம். அதுக்கடுத்த கட்டமா சிஎஸ்சி பெஸ்டா ஐடி பெஸ்டாங்கிறதுக்கான ரிப்ளை இப்போ வரப்போகுது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் சிஎஸ்சி அண்ட் ஐடி. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வேலை கிடைக்குமா, ஐடிக்கு வேலை கிடைக்குமா? முன்னாடியே சொல்லிட்டேன், சிஎஸ் அண்ட் ஐடி ஆர் ஐடென்டிக்குவல் ட்வின்ஸ். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிற ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ வேலைன்னு வந்துட்டா ரெண்டு பேர்த்துல யார் திறமையா இருக்கவங்களோ அவங்களுக்கு தான் வேலை. நீ நல்லா இல்லை, நீ நல்லா இருக்க, நீ அழகா இருக்க, நீ அழகா இல்லை, உனக்கு வந்து நிறைய பட்டப்படிப்புகள் இருக்கு, உனக்கு பட்டப்படிப்புகள் கம்மியா இருக்கு, உனக்கு தகுதி இருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உனக்கு என்ன திறமை இருக்கு அதுக்குண்டான வேலை, உனக்கு என்ன திறமை இருக்கு அதுக்குண்டான வேலை. ஸோ இதுதான் வந்து சிஎஸ்க்கும் ஐடிக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பாரிசன். போத் ஹேவ் சிமிலர் பிளேஸ்மெண்ட்ஸ். ஒரே மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் ரெண்டுக்குமே இருக்கு. சிஎஸ்ல 50 லட்சம் வாங்கியிருந்தா அடுத்த ஆள் ஐடியில அவன் கூட ரெண்டாவது ஆளா அவனும் 50 லட்சம் வாங்கி பிளேஸ் ஆயிருக்கான். அதுக்கடுத்த கட்டமா கம்பெனிஸ் ப்ரிஃபர் சிஎஸ்சி ஃபர்ஸ்ட் தென் ஐடி. வேலைக்கு வரும்போது யாரெல்லாம் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு கல்லூரிகளுக்கு வரும். அப்போ வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்சஸ் இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை எங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு எடுக்கிறதுக்கு அனுப்புங்க, நாங்கள் டெஸ்ட் வச்சு எடுத்துக்கிறோம்னு சொல்லும்போது சிஎஸ் தான் அவங்க ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுற கோர்ஸாக இருக்கு. பிகாஸ் ஆஃப் த ப்ரியாரிட்டி அண்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுனாலையும் காலேஜஸும் சிஎஸ்ஸை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா கம்பெனிஸில் இருக்கவங்களுக்குலாம் எதுவும் தெரியாதுன்னு? அவங்க இருக்கிறதுலே பிரில்லியண்டான ஆளுங்க. அவங்களும் கட் ஆஃப் மார்க்கை வச்சு அனலைஸ் பண்ணி தான் ஒரு காலேஜில் அதிக கட் ஆஃப் மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அந்த காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கே போவாங்க. பிகாஸ் அவங்களும் ஒரு இன்ஜினியர்ஸ், அவங்க நம்மளை விட படித்து பெரிய பொசிஷனில் இருக்கிற சூப்பர் மோஸ்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நீங்கள் எடுக்கிற கல்லூரியில் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். இது நீங்கள் வெரிஃபை பண்ணியும் பார்த்துக்கலாம். கம்பெனிஸ் இதை பார்த்தும் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஸோ சிஎஸ்சிக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ், பிகாஸ் அங்கே ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. கடைசியாக வேலை யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கடுத்த கட்டமாக நான் சொல்லியிருக்கேன், பட் ஸ்கில் டிசைட்ஸ் அ ஜாப் அண்ட் சேலரி பேக்கேஜ். சேலரி பேக்கேஜும் சரி, ஸ்கில்லும் சரி, சேலரி பேக்கேஜும் சரி, ஜாபும் சரி, ஸ்கில் ஓரியன்ட் விஷயங்கள். ஸோ ஃபைனலி போத் ஆர் மோர் ஓவர் சிமிலர். ஹை சேலரி ரெக்கார்டட் இன் மெனி காலேஜஸ் ஆர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். இது வரைக்கும் நிறைய கல்லூரிகள், ஒரு 100 கல்லூரிக்குன்னா அதில் 75 கல்லூரிகளில் ஹை சேலரி வாங்கினவன் சிஎஸ்சி படித்த மாணவன் தான். ஸோ அதனால் சிஎஸ்சி 100க்கு 99 மார்க்கு, ஐடி 100க்கு 98 மார்க்குன்னு கூட சொல்லலாம். ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். சரிங்களா?
அதுக்கு அடுத்த கட்டமா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், தமிழ்நாட்டோட டயர் 1 இன்ஜினியரிங் காலேஜஸ் எது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்காக நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா இந்த கல்லூரியில கட்டாயமா நீங்க அட்மிஷன்ஸ் வாங்கிடணும். எப்படியாவது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க சேர்ந்துருங்க. ஃபர்ஸ்ட் விஐடி வேலூர், வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தனி என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சொல்லலாம். செகண்ட் அமிர்த விஸ்வ வித்யாபீத்தம், இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, அமிர்தா யூனிவர்சிட்டி. தேர்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், இங்க ரெண்டுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி மாதிரி கோர்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து கட்டமா பிஎஸ்ஜி டெக் அண்ட் பிஎஸ்ஜி ஐடெக். அதுக்கு அடுத்து கட்டமா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதுக்கு அடுத்தா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. அதுக்கு அடுத்து கட்டமா ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. அதுக்கு அடுத்தா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் கேம்பஸ். அதுக்கு அடுத்தா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்தா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. அதுக்கு அடுத்த கட்டமா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்ததா ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்ததா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்த கட்டமா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. அதுக்கு அடுத்ததா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்ததா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. அடுத்ததா பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு சத்தியமங்கலம். அதுக்கு அடுத்ததா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு பெருந்துறை. அதுக்கு அடுத்த கட்டமா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. அதுக்கு அடுத்ததா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இது அனைத்துமே பிளேஸ்மெண்ட்ஸ்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சூஸ் பண்ற கல்லூரிகள். இந்த கல்லூரிகள்ல 90% மேல நீங்க மார்க் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சீட், விச் இஸ் 190 கட் ஆஃப்க்கு மேல தான் இது வரைக்கும் அட்மிஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கல்லூரியில் நீங்க எடுக்கிறீங்கன்னா கட்டாயமா உங்க லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் டாப் காலேஜாக இருந்தால் என்ன கோர்ஸ்னாலும் நீங்க யோசிக்காம எடுங்க. தயவு செஞ்சு நீங்க அது ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணாத காலேஜா இருக்கும் பட்சத்தில் அதுக்கு 10 லட்சம் கேட்குறாங்க, 5 லட்சம் கேட்குறாங்க, டொனேஷன்ஸ் கட்ட வேணாம். பொறுமையா இருங்க. நல்ல கல்லூரிகளில் ட்ரிபிள்இயோ, மெக்கானிக்கலோ, சிவிலோ, பயோடெக்கோ, பயோமெடிக்கலோ மற்ற கோர்சஸ் எடுத்து படிக்கும் போதும் நீங்க ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டீங்கன்னா ஐடி வேலைகளுக்கு போகலாம். உங்க துறை சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க துறை சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு போகலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாருங்க. நிறைய வீடியோஸ் நம்ம கொடுக்க போறோம், நிறைய காலேஜஸ் பத்தி பேச போறோம். எதையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.